Hi, I'm Shaktil, data analyst in BeatDreams and also data analyst in Intelligent Technologies. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான் ஸ்பாட்டிஃபை ஸ்பாட்டிஃபை. நம்ம ஸ்பாட்டிஃபை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் ட்ராவல் டைமில் கேட்குறோம், நைட்டு தூங்குறப்ப கேட்குறோம், டெய்லியும் நம்ம ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஸ்பாட்டிஃபையை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குன்னா, நம்ம கொஞ்சம் இந்த சாங்ஸ் டேட்டா செட் எல்லாமே நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து எடுத்தது தான். பட் இந்த டேட்டா செட்டில் ஒரு 100 years ஆஃப் டேட்டா செட், ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா 1920s இருந்து இப்போ 2020 வரைக்கும் ஒரு 100 years டேட்டா செட்டை வச்சு அனலைஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இந்த 100 years டேட்டா செட்டில் நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக என்னென்ன சாங்ஸ் வந்து எந்த டேட்டில் வந்து லான்ச் ஆச்சு, அது எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துச்சு, அதில் சாங்கில் எவ்வளோ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த டிஜே பார்ட்டிஸ்லாம் அந்த மிஷின் முன்னாடி ஆம்பிளிஃபயரில் அப் அண்ட் டவுனுக்கு மூவ் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அது வந்து எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்றதை முதற்கொண்டு கால்குலேட் பண்ணி இருக்கிற ஒரு டேட்டா செட். ஃபுல்லாக நியூமெரிக்காக இருக்கும். நியூமெரிக் டேட்டா செட்டை வச்சு எப்படி இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் அட்ராக்டிவாக கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம பண்ணுற போகிற இந்த ப்ராஜெக்ட். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் அந்த நியூமெரிக் டேட்டா செட்லாம் ஷோ பண்ணுறேன். இதுதான் நியூமெரிக் டேட்டா செட். இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 காலம்ஸுக்கு தான் நேம்ஸ், கொஞ்சம் அந்த நேம்ஸு அந்த ஆர்டிஸ்டோடைய நேம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் நியூமெரிக்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 0.something இருக்கிற ஒரு டேட்டா செட்டை வச்சு நம்ம எப்படி ஒரு அட்ராக்டிவாக டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி இன்சைட்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டா செட் எடுத்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெசியூமில் போர்ட்ஃபோலியோலாம் நம்மளால் போட முடியும். இதுக்காக நான் கொஞ்சம் ஹார்டான ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இது மூலிமா ஒரு க்ரியேட்டிவிட்டி வரணுன்றதுக்காக எடுத்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூமெரிக் டேட்டா செட்ல இருந்து எப்படி அதை ஓவர் கம் பண்ணி கொண்டு வரணுன்றதுக்காக பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா எம்எல் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். எம்எல் கான்செப்ட்ல என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம், கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அண்ட் கிராடியன்ட் பூஸ்டிங் அல்காரிதம் சொல்லி 3 அல்காரிதம் யூஸ் பண்ணி நிறைய திங்ஸ் அதில் ஆட் பண்ணி தான் இந்த டேட்டா செட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா செட்டில் நிறைய நல்வாலிஸ் இருந்துச்சு, நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த டேட்டா செட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இங்கே டோட்டல் ட்ராக் இருக்கும். இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எம்டியாக இருக்கும். ஆல்பம் டைப்பு பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். டோட்டல் ட்ராக்கும் எம்டியாக இருக்குது, ஆல்பம் டைப்பும் எம்டியாக இருக்குது. அப்படின்னா நம்மளால் எப்படி அந்த டேட்டா செட்டை வந்து லோட் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ட்ராக் வந்து ஒரு 1லேருந்து 3 வரைக்கும், 3க்கு மேலே போச்சு அப்படின்னா ஆல்பமில் வரலாம். மேபி 1 to 3 இருக்குன்னா சிங்கிளில் கொண்டு வரலாம். அப்படின்னா இப்போ நம்மளால டோட்டல் ட்ராக்ஸும் கிடையாது, நம்மக்கிட்ட ஆல்பமும் கிடையாது. ஸோ இதாவது டோட்டல் ட்ராக் இருந்தால் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 1 or more அப்படி போச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், நம்மளால் பவர் கொரி மூலியமாக நான் ஷோ பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா. உங்களுக்கு இங்கே அந்த கோடு ஷோ பண்ணுறேன் பவர் கொரியில். இப்போ என்கிட்ட இந்த மாதிரி நான் சொல்லுவ சினாரியோவில் இருந்ததுன்னா 1 or more போச்சுன்னா என்னால் சிங்கிள்னோ, இல்லை அதுக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா சிங்கிள்னோ, அதுக்கு மேலே போச்சுன்னா ஆல்பம் வந்து என்னால் ஷோ பண்ண முடியும். பட் ரெண்டுமே இல்லை அப்படின்னா என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வச்சு எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எழுதின கோடு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் வச்சு பண்ண இந்த கோடு. இந்த கோடு மூலிமா என்கிட்ட முன்னாடி இருந்த அந்த டேட்டா செட்டில் இருந்த காலம்ஸை யூஸ் பண்ணி அந்த காலம்ஸ் மூலியமாக நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது மூலிமா ட்ரெயின் பண்ணி புதுசாக காலம் கிரியேட் பண்ண போகிறேன். என்னென்ன காலம் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க காலமில் நான் நிறைய ஆல்பம் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்காக நான் ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணேன். தென் இதுக்கு அடுத்து கே மீன்ஸ் கிளஸ்டரிங் எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே முன்னாடி இருந்த அந்த டான்சபிலிட்டி, எனர்ஜி, வேலன்ஸு, அக்வாஸ்டிக்னஸ் அண்ட் டெம்போ அப்படின்ற இந்த காலம்ஸ் வச்சு எனக்கு புதுசாக ஒரு 4 காலம் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இந்த 4 காலம் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட என்ன கிடையாது, எல்லாமே நியூமெரிக் வழியாக இருக்குது, ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணால் கூட என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஒரு அனலைஸ் பண்ணி எந்த சாங்ஸ் வந்து நான் அதிகமாக நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க, யூசர்ஸ் யார் அதிகமாக கேட்குறா, இந்த சாங்ஸ் வந்து எந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப ரீச்சபிளாக இருக்குது, இப்போ ஒரு பாப்புலராக ஒரு சாங் வருதுன்னா என்ன ரீசனால பாப்புலர் ஆகுது, இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணணுன்றதுக்காக எடுத்து பண்ணது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜெட்டிக் பார்ட்டி, சில் அக்கோஸ்டிக், டார்க் இன்டென்ஸ், ஹாப்பி டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வெரைட்டிஸ் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் சாங்ஸ் இருக்க சாங்ஸ் வந்து 4 டைப்பாக பிரிச்சிருக்கேன். அது எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க இந்த
காலம் இந்த காலம்ஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு காட்டுறது டான்ஸபிலிட்டி, எனர்ஜி, பேலன்ஸ்னு சொல்லி இங்கே காட்டுற இந்த சாங்ஸை இந்த காலம்ஸ் வச்சு அதில் உள்ள சாங்ஸை அதில் உள்ள அந்த 0.something டேட்டாவை வச்சு அதில் ட்ரெயின் பண்ணி அந்த பாயிண்ட் சம்திங்கில் கூட இந்த சாங்ஸ் என்ன செய்யலாம், இந்த ஏதாவது கிளாசிஃபிகேஷனில் மாற முடியும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு கோடு எழுதி பண்ணது தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா K-means clustering வச்சு பண்ணது. தென் இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக பண்ணது கிராடியன்ட் பூஸ்டிங் கிளாசிஃபையர். இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்க சாங்ஸில் புதுசாக ஒரு காலமும் கிரியேட் பண்ண போகுது. ஆல்ரெடி 3 காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம், 4வது ஒரு காலம் கிரியேட் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகுது அப்படின்னா, இந்த காலம் மூலியமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாங் வந்து ஹை பாப்புலராக இருக்குமா லோவா இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக லோ, ஹை, மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரியில் கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு காலம் கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா, இது வந்து ப்ரிடிக்டிவ் முன்னாடி, அதாவது இதுக்கப்புறம் வரப்போகிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு விஷயம் தான். இப்போ ப்ரிடிக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, எவ்வளவு இந்த சாங் வந்து மேபி ப்ரெடிக்டட் கேட்டகரின்னு சொல்லி ஒரு காலம் கிரியேட் பண்ணி இந்த சாங் வந்து மேபி லோவாக இருக்குமா, இல்லை நம்ம பாப்புலாரிட்டி வந்து ஹையாக வருமா, லோவாக வருமா, மீடியமாக வரும்னு சொல்லி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு இதுதான். சரியா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ லைவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சார்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதான் என்னுடைய டேட்டா செட். இது டேட்டா செட் பார்த்தீங்க அப்படின்னா 1.7 lakhs, கிட்டத்தட்ட ஒரு 1,70,000 டேட்டா செட், ஒரு பெரிய லார்ஜ் டேட்டா செட்டை வச்சு அது நியூமரிக்காக இருக்க ஒரு டேட்டா செட்டை வச்சு அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அதை லோடிங் ஆகட்டும், அந்த கொரிஸ் எழுதுறதா இருக்கட்டும், டாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த டேட்டா செட்டை நம்ம ஒழுங்காக ட்ரெயின் பண்ணி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் வரும். எங்கேயாவது கிளீனிங் ப்ராசஸில் நம்ம ஏதாவது சின்னதாக மிஸ் அவுட் பண்ணால் கூட நம்மளுக்கு என்ன செய்யலாம், ஒரு பெரிய சேஞ்சஸ் வர்றதுக்கு, ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சாங்ஸ் இருக்கு, எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். தென் என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ரேண்டம் ஃபாரஸ்ட் மூலியமாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்பம் சிங்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் K-means clustering-ல சில்ல கிளஸ்டரிங், எனர்ஜெட்டிக் பார்ட்டி, டார்க் இன்டென்ஸ், ஹாப்பி டான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் பண்ணுறதுக்காக ஒரு 4 டைப்ஸ் வந்து சாங்ஸில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தென் லாஸ்ட்டாக கிராடியன்ட் பூஸ்டிங் கிளாசிஃபையர் மூலியமா லோ பாப்புலாரிட்டி, மீடியம் பாப்புலாரிட்டி, ஹை பாப்புலாரிட்டி இவ்வளோ வரும், இதனால் இவ்வளோ கொடுக்க முடியும், இந்த சாங் வந்து இவ்வளோ ரீச்சபிளாக இருக்கும்னு சொல்லி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண ஒரு டேஷ்போர்டு தான் இந்த ஸ்பாட்டிஃபை அனாலிசிஸ் டேஷ்போர்ட். இதுக்கு நான் பேர் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பல்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் நேம் வச்சிருக்கேன். பிகாஸ் பல்ஸ் எப்படி சின்ன சின்ன ஒவ்வொரு சின்னதாக லேயர் துடிக்கும், அந்த பல்ஸ் எப்படி நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட் ஒரு கவுண்ட்டுக்குள்ளே வருமோ அது மாதிரி இங்கே இருக்க 0.something கூட ஒரு கவுண்ட்டுக்குள்ளே வரனால ஸ்பாட்டிஃபை பல்ஸ்ன்னு சொல்லி இன்சைட் ஃபுல்லாக ஒரு நேம் வச்சிருக்கேன். இந்த நேமில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் என்னுடைய டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் எனக்கு எவ்வளோ சாங்ஸ் இருக்குது அப்படின்னா 1.70K ஈச் ரோஸ் வந்து ஈச் சாங்ஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ட்ரெண்டிங் சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.8K தான். இவ்வளோ சாங்ஸில் என்னால் 1.8K சாங்ஸ் மட்டும்தான் என்னால் என்னவா இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குது. ஆவரேஜ் பாப்புலாரிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆவரேஜ் பாப்புலாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா ஒரு 32 இருக்குது. 32 மீன்ஸ் இவ்வளோவாது நம்மக்கிட்ட இந்த பாப்புலாரிட்டி வேல்யூ இருந்தால் தான் அந்த சாங் வந்து ஹிட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். தென் இதை டோட்டல் சாங்ஸ் பை டிகேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சாங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்குன்னு சொல்லி இங்கே வேல்யூ ஷோ ஆகுது. அதில் எவ்வளோ பாப்புலாரிட்டின்றத கலர் டிஃபரன்ஸ் மூலிமா இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலையே கம்மியான சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது இந்த ப்ரொடியூஸ் பண்ண ஒரு இயரில் கண்டினியூஸாக ஹை சாங்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் சாங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ரீசன் என்னன்னா அப்போ டெக்னாலஜி கிடையாது, அதனால மேபி கம்மியாக இருந்திருக்கலாம், சாங் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது, சரி ஓகே. தொடர்ந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக அதிகமாக கொடுத்துட்டு இருந்த டைமில் கூட ஒரு இயரில் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. 2010 அந்த 2000 to 2010 அந்த 10 இயர்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் கம்மியாக கொடுத்த அந்த இயரில் கூட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்குது. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. ஸோ அதிக சாங்ஸ் கொடுத்தா தான் பாப்புலர் ஆகும். ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அதிகமாக சாங்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் 10 சாங்கில் ஒரு சாங் ஹிட் ஆகும்லாம் கிடையாது. ஒன்று கொடுத்தாலும் அதை என்ன செஞ்சுருக்காங்க, பாப்புலராக ஹிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாங்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கோம். அப்புறம் ஆவரேஜ் பாப்புலாரிட்டி ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்து முன்னாடி 2010 அதிகமானது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் போக போக கம்மியாகிட்டே போயிருந்திருக்கு. ஸோ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 2010 தான் ஹையில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சிங்கிள் ஆல்பம் அதிகமாக இல்லை ஆல்பமுடைய சாங்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு கேட்டதில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஆல்பம் அதிகமாக இருக்குது, அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் டான்ஸபிலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அதை நம்ம தனித்தனியாக சார்ட்ஸ் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்னுடைய ஸ்லைசஸ். அண்ட் ஆல்சோ எம்எல் கான்செப்ட் மூலியமாக கண்டுபிடிச்சதை ட்ரெயின் பண்ணதை மட்டும் தனி ஒரு பேஜஸில் எம்எல் இன்டென்ஸ் சொல்லி இன்டெலிஜென்ஸ் சொல்லி தனியாக ஒரு பேஜில் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா
டெம்போன்னு சொல்லி தனியாக உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். எவ்வளோ டெம்போ இருக்குது, ஆவரேஜாக எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, பாப்புலாரிட்டி பை ஈச் சாங்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில் அக்வஸ்டிக்கும் அண்ட் ஆல்சோ எனர்ஜெட்டிக் பற்றி ஒரே மாதிரி இருக்குது. பட் சில் அக்வஸ்டிக் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆவரேஜ் அக்வஸ்டிக்னஸில் சில் அக்வஸ்டிக் கொடுத்துருக்கேன். இருக்கிறதுலே அக்வஸ்டிக்னஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் எந்துவாக கொஞ்சம் ஆக்டிவாக ஒரு வைப் ஏறுற மாதிரி சாங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் அக்வஸ்டிக்ஸ் சொல்லி இங்கே நான் நேம் வச்சுருக்கேன். அதில் இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக அந்த சில் அக்வஸ்டிக்னஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாக ட்ரெண்டான சாங்ஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்குது. அதாவது டாப் ஹிட்ஸ் கொடுத்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி சாங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எனர்ஜி சாங்ஸ் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ என்ட்ரி சாங்ஸாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ட படத்தில் வரும் இல்லையா அந்த சாங்ஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக தர்பார் படத்தில் வந்த சாங்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கப்புறம் இப்போது ஜெயலலிதா மூவியில் வந்த சாங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சாங்ஸை ஃபுல்லாக இது பண்ணுறதுக்காக கொடுத்தது தான். ஸோ இதுக்குள்ள எனர்ஜி சாங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பீப்புள்ஸ் கேட்டிருக்காங்க. எதனால் கூட இருக்கலாம்னா இப்படி கூட இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன்ஸில் அடிக்கடி போடலாம், இல்லைனா ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் பிள்ளைங்க ஸ்கூல் பசங்களாம் டான்ஸ் ஆடலாம். ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பல தடவை அந்த சாங்ஸை போட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக, இல்லைனா ட்ராவல் டைமில் தூக்கம் வரக்கூடாதுன்றக்காக, மார்னிங்கில் கொஞ்சம் வைபாக இருக்கணுன்றக்காக, எனர்ஜி கிடைக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கலாம், இந்த மாதிரி சாங்ஸ் ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சாங்ஸ் போகுது. அப்போ என்ன செய்யலாம், இருக்கிறதுலே ஒரு மியூசிக் டைரக்டர் நான் சஜஷன் கொடுக்கலாம். நீங்கள் மெலோடிஸாக பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு இவ்வளோ எனர்ஜி உள்ள மாதிரி ஒரு சாங்ஸ் நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை என்ன செய்யலாம், ஹிட் ஆகலாம்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ்ஃபுல்லாக இன்சைட்ஸ்லாம் சின்ன விஷயம் தான், பட் அதுக்குள்ள வந்து என்னால் இவ்வளோ இன்சைட்ஸ் எடுக்க முடியும். அப்படி எடுத்த இன்சைட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனர்ஜியும் ஆவரேஜாக எவ்வளோ எனர்ஜி இருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த ஆவரேஜாக இவ்வளோ எனர்ஜி என்னால் இருக்குது அப்படின்னா என்னால் என்ன செய்ய முடியும், ஹை ப்ரொடக்ஷன் சாங்ஸ் எல்லாம் என்னால் கொடுக்க முடியும். அது ஹிட்டாக இருக்க சான்சஸும் இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் சாங்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ சாங்ஸ் கொடுத்துருக்காங்க, இதே பார் சார்ட்டில் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்பாட்டிஃபை தீம்லேயே இருக்குது. ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த மியூசிக்கோட அந்த அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் யூஸ் பண்ணி ஆர்டிஸ்ட்லேயே இருக்கிறதுல யாரும் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். பட் இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரொம்ப ஹையில் கொடுத்துருக்காங்க. அவங்க நேம் இங்கே நம்ம செலக்ட் பண்ண போய் அவங்களுக்கு என்ன செய்யும், ஷோ ஆகும். ஓகேவா. தென் ஆவரேஜாக எவ்வளோ பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு லைன் சார்ட் மூலிமா பண்ணியிருக்கோம். தென் லாஸ்ட்டாக ஆடியோ டீப் டிரைவ்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே ஒரு டாப் 5 ஆர்டிஸ்ட் அவங்களுடைய சாங்ஸ், அதுக்கப்புறம் ஆவரேஜாக அக்வாஸ்டிக்ஸ் பற்றி நாங்கள் பேசியிருந்தேன். பட் அக்வாஸ்டிக்ஸ் எவ்வளோ ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு அது எந்த இயரில் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ கேட்டகரிஸ் பண்ணி அதில் ப்ரெடிக்டட் வேல்யூவில் நம்மளுக்கு வந்து லோ எவ்வளோ இருக்குது, மீடியம் எவ்வளோ இருக்குது, ஹை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபியூச்சர் சாங்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு டேட்டாஸ் மூலிமா பண்ணியிருக்கோம். இது லாஸ்ட்டாக ரிப்பன் சார்ட், இந்த ஆவரேஜ் பாப்புலாரிட்டியையும் சாங்கோட டைப்பையும் சேர்த்து வச்சு ரிப்பன் சார்ட்டில் ஒரே சார்ட்டில் நம்மளால் அந்த இன்சைட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மல்டிபிள் இன்சைட்ஸை வந்து பவர் பியில் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஒரே டூலில் நம்மளால் டேட்டா லோட் பண்ண முடியும், அந்த டேட்டா பவர் குரி மூலியமாக க்ளீன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அந்த டேட்டாவை அது நியூமெரிக்காக இருந்தாலும் ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் எது என்ன ஃபார்மெட்டில் இருந்தாலும் அதை நம்ம இங்கே க்ளீன் பண்ணி அதே டேட்டாவை நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், இங்கேயே விஷுவல் பண்ணி லாஸ்ட்டாக பப்ளிஷ் மூலிமா என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஷேரும் பண்ண முடியும். சரியா. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிஐக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த பவர் பிஐ ஒன்று லேர்ன் பண்ணலே அதனால பவர் பிஐ டெவலப்பர் அண்ட் ஆல்சோ டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு நிறைய ரூல்ஸ்க்கு நம்மளால் ட்ரை பண்ண முடியும். பவர் பிஐ படிக்கணும் அப்படின்னா பைத்தான் ஒரு முக்கியமான கான்செப்ட். பைத்தான் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாலே நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், டேட்டா கிளீனிங் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.